விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அம்மன் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பித்தளை மணிகளை கொத்தாக கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிராமப்புற கோயில்களை குறிவைத்து அரங்கேறும் கொள்ளை சம்பவத்திற்கு முடிவு கட்டப்படுமா? அம்மன் கோவிலில் பித்தளை மணிகளை கொள்ளையடிக்கும் மர்ம நபரின் பகீர் சிசிடிவி காட்சிகள்தான் இது. கோவில் கோவிலாக கொள்ளையடித்து ஊர் மக்களை அலறவிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? காரியாபட்டி அருகே உள்ள அம்மன் கோவிலில் சம்பவத்தன்று வழக்கம் போல பூஜைகளை முடித்துவிட்டு பூசாரி கருவறையை பூட்டிச் சென்றார். அப்பொழுது நள்ளிரவில் கோவிலுக்கு வந்த மர்ம நபர் சுற்றிச் சுழன்று நோட்டமிட்டு ஆட்கள் யாராவது வருகிறார்களா என வேவு பார்த்துள்ளார். பின்னர் கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பித்தளை மணிகளில் கை வைத்து ஒவ்வொன்றாக கழற்றியுள்ளார். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பித்தளை மணிகளை கழற்றியவர் அதனை ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு மொத்தமாக கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். மறுநாள் காலை கோவிலுக்கு வந்த பூசாரிக்கு கோவில் மணிகள் திருடுபொழுது தெரியவர கடும் அதிர்ச்சி அடைந்தார். உடனே கோயில் நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய அதில் மர்ம நபரின் திருட்டு வேலை தெள்ளத் தெளிவாக பதிவாகி இருந்தது. பின்னர் இது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களோடு காரியாபட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையரை தேடி வருகின்றனர். மேலும் இதே கோவிலில் கடந்த மாதம் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ள நிலையில் அருகே உள்ள பாஞ்சார் கிராமத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலிலும் 13 மணிகள் திருடப்பட்ட சம்பவமும் காரியாபட்டி காவல் நிலையத்தில் புகாராக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து கிராமப்புற கோவில்களை குறிவைத்து நடைபெறும் இந்த திருட்டு சம்பவங்களை தடுத்து மர்ம நபரை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.